ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளாக வந்து அந்த கொரியன் ராமென் வந்து ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஈகராக வெயிட் பண்ணி ஃபைனலி அந்த பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். அது வேறு எதுவும் இல்லை, புல் டக் ரமென் அண்ட் அது வந்து டபுள் ஸ்பைசின்னு போட்டிருந்தது. ஸோ என்ன தான் இருக்குது அதில்ன்றதுக்காகவே வந்து எல்லா செட்டப்பும் பண்ணிவிட்டு அதை குக் பண்ணி எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அந்த பாக்கெட் புல் டக். ஸோ அதில் வந்து ட்ரிபிள் சிக்கன் ஹாட் ஸ்பைசி வித் அது கூட சாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து சில்லி சாஸ் மாதிரி இருந்தது. அந்த சாஸை ஓப்பன் பண்ணோன்னுமே அவ்வளோ ஒரு நெடி. ஸோ அப்போ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை எந்த அளவுக்கு வந்து ஸ்பைசினஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி பிளேட்டில் வச்சேன். பாருங்கள் எப்படி இருக்குது நூடுல்ஸ். அதை பார்க்குறப்பவே எப்படா அதை சமைச்சி சாப்பிடுவோன்னு ஒரு ஒரு க்யூரியாசிட்டி வரும்ல. லைக் கொரியன்ஸ்லாம் எப்படி இதை சாப்பிட்றாங்கன்னு அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனோடு நான் எடுத்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வாட்டர் கொஞ்சம் தேவையான அளவு, அது ஜஸ்ட்டு பாயில் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ அதில் போட்டாச்சு. தண்ணி கொதிச்சோடனே போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது நல்லா குக் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். வேணும்னா நம்ம கிளறிக்கலாம், இல்லைனா அது அப்படியே செட்டிலாக வச்சிட்டோன்னா அதுவே வந்து நல்லா பாயில் ஆகி ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் அது நல்லா ஆகிட்டோன்னையும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தென் அவங்க அதில் கொடுத்துருந்த சாஸை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணுறேன். பார்க்கவே செம்ம ரெட்டிஷாக இருந்தது. ஸோ அதிலே வந்து லைக் எனக்கு ஒரு தெரிஞ்சிருச்சு இது ரொம்ப ஸ்பைசியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஊற்றிட்டு நல்லா கிண்டுன்னு நல்லா கிளறி விட்டாச்சு. பாருங்கள், அந்த பார்க்கவே அந்த கலர் எவ்வளோ ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு அது கூட வந்து ஒரு ஃப்ளேக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே. தென் அந்த பேக்கெட்டில் இருக்கிறதும் அதில் கொட்டியாச்சு. தென் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தென் அதை செட்டில் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி பவுல் எடுத்து அதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட கொரியன் ராமென் ரெடி ஆகிடுச்சி. டாடா! இப்போ அதை நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்கிறேன். சாப்பிட்றாங்க ஃபுட்டில் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னா பயங்கர காரமாக இருக்கு. ஆக்சுவலி டேஸ்ட்டு பார்த்து கடற்கடன்னு சாப்பிடணும், அப்புறமா தான் காரத்தை பற்றி யோசிக்கணும். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்ன காரம் தான் தாவலை.